ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்களா ஒரு வீடியோ வந்து ஃபேமிலியாக போடுன்னு. ஸோ அதனால தான் ஃபேமிலியாக வந்துட்டோம். பையனும் இருக்கா. இவங்க தான் என்னுடைய ஒய்ஃபு. பையனுக்கு ஒன்றும் பேர் வைக்கல. எப்படின்னா இது மூணு விதமான ஸ்டோரி. ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, அதுபோக வந்து ஃப்யூச்சர். ஸோ நான் இப்போ வந்து என்னென்னா எங்கள் கல்யாணத்துலேருந்து இப்போ குழந்த பிறந்த ஸ்டோரி வரைக்கும் நான் சொல்கிறேன். என்னை எப்படி மீட் பண்ணாங்க இவங்க. ஸோ அதுக்கு எத்தனை நாள் நாங்கள் வந்து டிசைட் பண்ணோம், பிடிச்சி, அதாவது 2 இடத்துக்கு பேசி பிடிச்சி கல்யாணம் பண்ணது எவ்வளோ வருஷங்கள் ஆச்சு அப்படிங்கிறது வந்து இவங்க சொல்லுவாங்க. அப்பாவை சே எவ்ரிவன், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பேபி சே ஹாய். ஓகே, இப்போ ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து சிங்கப்பூரில் 2 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தோங்க. ஸோ அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது 2 பேருக்கு வந்து நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சு பழகும்போது எங்களுக்கு பிடிச்சிருந்தது. எங்களுடைய கல்யாணம் வந்து ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்டு தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணது. ஸோ ஆகஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து ஆகஸ்ட் அப்போ வந்து எனக்கு லீவு கிடைக்கல. அது போக வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கமிட்மெண்ட்லாம் இருந்தது. ஸோ ஆகஸ்ட் முடியல. அப்புறம் வந்து செப்டம்பர் வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக நடக்குமா இல்லையா எனக்கு ஒரு கன்ஃபியூஸாக இருந்தது. அதனால் வந்து எங்கள் அப்பாட்ட வந்து சரி ஃபஸ்ட்டு மண்டபத்துக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துருங்க செப்டம்பரில் அப்படின்ட்டு செப்டம்பர் ஒரு டேட் சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். எங்கள் வீட்டில் வந்து யார் கல்யாணம் என்ன ஏதுன்னு மண்டபத்தில் அவங்ககிட்ட யார்கிட்டையும் சொல்லலை. 3 பசங்க இருக்காங்க, அதில் யார் ஒருத்தர் கல்யாணம் அப்படின்னு மட்டும் எங்கள் அப்பா சொல்லிட்டு வந்துட்டார். ஓகே, அப்போ செப்டம்பரில் அதாவது ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து மறுபடியும் என்ன ஒரு சில காரணங்கள்னால செப்டம்பர் வேணாம், அக்டோபருக்கு போய்க்கலாம். அக்டோபருக்கு போயிட்டு தீபாவளி இறக்கி தீபாவளி முடிச்சுட்டு நம்ம வந்து மறுபடியும் சிங்கப்பூர் போய்க்கலாம் அப்படின்னு தான் வந்து மேரேஜ் முடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி தான் வந்து அக்டோபர் நாங்கள் இங்கே வந்த உடனே கரெக்டாக அந்த டைமிங்கில் கல்யாணம் ஆச்சு. அக்டோபர் 18. ஸோ அப்போ அக்டோபர் 18 கல்யாணம் ஆச்சு. அப்புறம் நவம்பர் 19 வந்து ரிட்டன் போகிறதாக டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம், சிங்கப்பூர் போயிட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு. ஆனால் வந்து அந்த அக்டோபரில் என்னாச்சுன்னா அந்த இவங்களுக்கு நாள் தள்ளி போச்சு கடைசியில். அப்புறம் நவம்பர் 2ங்கிறப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது மாதிரி ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் அப்படின்னா. ஸோ அந்த டைமில் வந்து ட்ராவல் வேணாம். அதுபோக வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து என்னென்னு நினச்சிருந்தோம்னா, இது மாதிரி வந்து ப்ரெக்னன்சி ஆனால் இவங்க வந்து வேலையிலேருந்து நினைக்கிற நீ பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் நம்ம வந்து குழந்தைய வந்து கொஞ்சம் அளவுக்கு க்ரோஅப் பண்ணவர் நம்ம வந்து இப்படி சிங்கப்பூர் வந்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ அப்போவே வந்து நாங்கள் வேலையை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இவங்க வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ட்ரீட்மெண்ட்னால் அந்த ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில டெஸ்ட்டெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எடுத்தாங்க. நான் சிங்கப்பூர் வேலைக்கு போயிட்டேன். ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது இந்த ப்ரெக்னன்சி அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த் பார்த்திங்கன்னா ஃபுல்லு வாமிட்டு, சாப்பிடவே இல்லை. 46 கிலோவில் இருந்தாங்க. 46 கிலோவில் இருந்தால் மறுபடியும் வந்து 4 கிலோ குறைஞ்சி 42 கிலோ. சாப்பிடவே இல்லை, அவ்வளோ வாந்தி. ஒரே வந்து என்னென்னா ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ், அது என்னங்கிறது அந்த மூட் ஸ்விங் ஆகு அப்படின்னு சொல்லுவாங்களா ப்ரெக்னன்சி டைமில். அதனால் வந்து அது ஒரு பிரச்சனை இருந்தது. அப்போ 2வது வந்து சாப்பாடும் ஒரு பிரச்சனை. அவங்க நாட்டில் ஒரு சாப்பாடு, நம்ம நாட்டில் ஒரு சாப்பாடு. சரி ஓகே அப்படின்ட்டு 3 மந்த் வெயிட் பண்ணோம். ஸோ 3 மந்த் வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த மாதிரி மேரேஜ் நடந்ததில்ல. ஸோ நாங்கள் எங்களுடைய மேரேஜ் வந்து நாங்கள் வந்து லீகலாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ அதுக்காக வந்து நாங்கள் நம்பியூரில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், அதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனோம். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக போனால் அவங்க வந்து இங்கே வந்து மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோன்னா ஹிந்து டு ஹிந்து, முஸ்லீம் டு முஸ்லீம், கிறிஸ்டின் டு கிறிஸ்டின், புத்திஸ்ட் டு புத்திஸ்ட் அப்படின்ட்டு தான் பண்ணுவோம். இது வந்து நீங்கள் வேறு ஒரு மொழி, வேறு ஒரு நாடு, அதனால் எங்களால் வந்து லீகலாக ரிஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம். இது போல் வந்து நாங்கள் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்டுங்கிறது வந்து எந்த ஒரு மொழி, எந்த ஒரு ரிலீஜன் இது எதுவுமே தேவையில்லை. 2 பேர்த்துக்கு பிடிச்சிருந்தா 2 பேர் 21 இயர் எபோவ்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஆனால் நம்ம சொன்னது எதுவுமே இங்கே கேட்கலைங்க. ஸோ டியூரிங் த டைமில் வந்து நான் வந்து டோட்டலாக வந்து இந்த இந்தியன் எம்பசிக்கு வந்து இவங்க வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டே பண்ணுறதுக்காக வந்து வீசா அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ வந்தது டூரிஸ்ட் எல்லாம் வந்தாங்க. அது வந்து நம்ம வந்து வீசா கன்வர்ஷன் பண்ணுவாங்க, என்ட்ரி வீசா. அதுக்காக நான் அப்ளை பண்ணேன். எல்லா டைம் ரிஜெக்ட். என்ன சொன்னாங்கன்னா எல்லா டைமும் ரிஜெக்ட். என்ன ரீசன் சொன்னாங்கன்னா
மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணல, அதனால் ரிஜெக்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வந்து அந்த 90 days தான் வந்து ஆஸ் அ ஃபாரினர் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து ஸ்டே பண்ணால் 90 days லீகலாக வந்து ஸ்டே பண்ணலாம். அபோவ் 90 daysனால் நீங்கள் வந்து வேறொரு நாட்டுக்கு போயிட்டு மறுபடியும் திரும்ப வர மாதிரி இருக்கும். ஸோ நாங்களும் வந்து ஈரோடோட எஸ்பி ஆஃபீஸுக்கு போனால் நம்பியூரில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் செக் பண்ணாங்க. வீட்டில் வந்து செக் பண்ணிவிட்டு அவங்களும் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, நீங்கள் இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். அவங்ககிட்ட மேரேஜ் ரெஜிஸ்டர் ஆகிட்ட கேளுங்க, நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அப்புறம் ஈரோடில் இருக்கிற எஸ்பி, அதுபோக வந்து நம்பியூரில் இருந்த போலீஸ் எஸ்பிஸர் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி வந்து எங்களால் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அவங்களால வந்து லீகலாக வந்து அக்செப்டே பண்ண மாட்டேட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு என்னென்னா, நாங்கள் மீட் பண்ணதுக்கு பெருசாக ஒரு டிஃபிகல்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து என்னாச்சுன்னா, நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். இது மாதிரி பிரச்சனை இது மாதிரி இருக்குல்ல, ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நாங்கள் நம்பியூரில் ஒரு கிளினிக்கில் தான் பார்த்தோம். நம்பியூரில் ஒரு கிளினிக்கில் வந்து ஒரு ப்ரைவேட் கிளினிக்கில் வந்து ஒரு மேடம் பார்த்தாங்க. அவங்க வச்சிட்ட மேடம், அவங்க தான் இருந்துட்டு இது மாதிரி லீகலாக நீங்கள் பெட்டர் வந்து ஜிஹெச்லேயும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் வந்து நம்பியூரில் பார்த்தாலும் சரி, ப்ரைவேட்டில், அதே போல் வந்து ஜிஹெச்லேயும் வந்து இந்த வேக்சினேஷனு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் வந்து நம்பியூரோடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே பார்த்தோங்க. ஸோ நாங்கள் பார்த்துட்டு இருந்தால் ஒரு 3 மாதம் ஆச்சு. ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் எல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த ப்ரெக்னன்சி ஆன உடனே எடுப்பாங்களா, அந்த ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் எல்லாம் எடுத்துட்டாங்க. அப்புறம் 3 மாதம் 90 நாள், அதாவது 90 நாள் ஆச்சு. கரெக்டாக 90வது நாள் இவங்க கோயம்புத்தூர்லேருந்து நான் சிங்கப்பூர் வரவழைச்சிட்டேன். சிங்கப்பூர் வந்த உடனே அப்போ கோயம்புத்தூரில் இவங்க வந்தாங்க. இவங்க ஒருத்தர் தான் இருந்தாங்க. எங்கள் வீட்டிலோட சொன்னாங்க, ஏன்டா இந்த மாதிரி வந்து ப்ரெக்னன்சியாக இருக்காங்க, நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்னா. நான் வந்துட்டு இல்லை வந்துக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கோயம்புத்தூரில் மட்டும் அந்த ஏர்போர்ட்டில் மட்டும் கொஞ்சம் யார்கிட்ட பேசி அந்த சூட்கேஸ் மட்டும் கொடுத்துடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் வந்து அங்கே இருக்கிற கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா ஆஃபீஸர்ஸும், அந்த ஏர்போர்ட்டில் இந்த எல்லா ஆஃபீஸர்ஸும் வந்து ரொம்ப இவங்களை சப்போர்ட் பண்ணாங்க. அதாவது வந்து லக்கேஜ் கேரி பண்ணுறதாகட்டும் மற்றதாகட்டும், ப்ரெக்னன்சி அப்படின்னு உடனே எல்லாமே அவங்க வந்து முடிச்சு கொடுத்து ஸ்பெஷலாக வந்து அலோவ் பண்ணி ஃப்ளைட்டில் ஏற்றிட்டாங்க சிங்கப்பூர். அப்படி சிங்கப்பூர் ஏற்றினோன்னா அப்புறம் சிங்கப்பூரில் தான் நான் வந்திருப்பேன். அது ஒரு வீடியோ உங்களுக்கு இருக்குது. நான் போய் பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் பஸ்ஸில் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோடனே அங்கே வந்துட்டாங்க. எங்கன்னா சிங்கப்பூரில் வந்த உடனே இங்கே நம்ம ஊர் ஃபுட்டே சாப்பிட்டாங்கள்ல, நம்ம இந்தியன் ஃபுட்டு. அங்கே வந்த உடனே எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு அவங்க ஃபுட்டு இருக்குது, மியான்மர் ஃபுட்டு. ஸோ அது போய் அவங்க வாங்கிட்டு கிட்டத்தட்ட நான் $50-60 இருக்குது. ஸோ $50-60 வந்து வாங்கிட்டு சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே எங்கள் அம்மா சொல்லிச்சுட்டே பார்த்துட்டு டக்குன்னு வாந்தி எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் வந்து நான் ஒரு பிளாஸ்டிக் பேக் கையிலே அந்த சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தாங்க. டக்குன்னு பார்த்தா வாமிட்டு. ஸோ அந்த வாமிட் வந்து ஸ்டாப் ஆகலை அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்து. அப்புறம் ஒரு 15-20 நாள் ஆச்சு. அப்புறம் வாமிட்லாம் ஸ்டாப் ஆச்சு. டியூரிங் த டைம் வந்து நாங்கள் வந்து சிங்கப்பூரில் இருக்கிற டாக்டர்கிட்டே நாங்கள் வந்து விசிட்டிங் போயிட்டு இருந்தாங்க. அந்த எவ்ரி மந்த்து போயிட்டு கால்சியம் அயன் டேப்லெட்டு, அப்புறம் வந்து ஒரு செகண்ட் வேக்சினேஷன் அங்கே எடுத்துட்டோம். அப்போ சிங்கப்பூரில் நாங்கள் செக் பண்ணும்போது எங்களுக்கு என்ன பேபின்னு தெரியும். ஒரு 2 அல்லது 3வது மாதம் ப்ரெக்னன்சி நினைக்கிறேன். 3வது மாதம் ப்ரெக்னன்சியில் எங்களுக்கு என்ன பேபி அப்படிங்கிறது தெரியும். ஆனால் வந்து நம்ம வந்து இங்கே நம்ம இந்தியாவில் யார்கிட்ட சொல்லக்கூடாதுல்ல. ஸோ அதனால் வந்து நாங்கள் யாருக்கும் சொல்லலை. எங்கள் வீட்டில் மட்டும்தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லியிருந்தோம் என்ன பேபின்னு. அது மேபி கன்ஃபார்ம் இல்லையான்னு நம்மளுக்கு ஒரு டவுட் இருந்தது. அதனால் எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, பாயாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி. ஸோ எங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு சொல்லிட்டோம், அவங்களே யார்கிட்ட சொல்லலை, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு. அப்படி இருந்தப்போ நாங்கள் சிங்கப்பூரில் அப்படியே இங்கே தங்கியிருந்தோம். தங்கிட்டு மறுபடியும் இந்தியா வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ அப்படி இந்தியா வரலான்னு பிளான் பண்ணும்போது இவங்க அவங்களுடைய பாஸ்போர்ட் பார்த்திங்கன்னா 6 மந்த் வேலிடிட்டி இருக்கணும். அதாவது வந்து ஒரு பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகுதுன்னா கடைசியாக வந்து 6 மந்த் வேலிடிட்டி இருக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா 6 மந்த் வேலிடிட்டி இல்லைங்க. ஸோ இந்த 6 மந்த் வேலிடிட்டி இல்லை அப்படின்னு ஒரு காரணத்தினால என்னாச்சுன்னா, இவங்க வந்து சிங்கப்பூரில் வந்து ஒர்க் பர்மிட் இல்லை, இவங்க டூரிஸ்டில் வந்துருக்குறாங்க. ஸோ 2 மந்த்து தான் தங்க முடியும். நான் போயிட்டு அங்கே ஒரு கவர்மெண்ட்டில் ஐசிஐயில் கேட்டால் அவங்க இருந்துட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லாமல் நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அது போக வந்து இப்போ பாஸ்போர்ட் ரினியூவல் வந்து லீகலாக இவங்க வந்து ஒர்க் பர்மிட் இது மாதிரி வச்சுருந்தா தான் வாங்க முடியும். ஆனால் அவங்க வந்து ஆல்ரெடி பாஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ எங்களால் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற மியான்மர் எம்பசி கேளுங்க அப்படின்னாங்க. அப்புறம் வந்து நாங்கள் இந்தியாவில் இருக்கிற மியான்மர் எம்பசி கேட்டால் அது வந்து கொல்கத்தாவில் இருக்குது. சரி, நம்ம இங்கே வந்து கோயம்புத்தூர் வந்து மறுபடியும் கொல்கத்தா ட்ராவல் பண்ணுறோன்னா அது போக 6 மந்த் வேலிடிட்டி இல்லை. இதெல்லாம் காரணத்தினால நான் இவங்க ஊருக்கு அனுப்பிவிட்டாங்க மியான்மருக்கு.
சிங்கப்பூர்லேருந்து ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் மியான்மர். ஸோ அப்படி அவங்க போனது வந்து மார்ச் மாதம் ஃபஸ்ட்லேயே போயிட்டாங்க. அங்கே கேட்டப்போ அங்கே வந்து எப்படின்னா அங்கே உள்நாட்டில் ஒரு சில போர்கள் நடக்கு, வார் மாதிரி, ஆர்மிக்கும் இவங்களுடைய டெமோக்ரஸி லீடருக்கும் இடையில். ஸோ அதனால் வந்து அவங்க ஊரில் அந்த பாஸ்போர்ட் கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம். ஃபஸ்ட்டு ஒரு ஏஜென்ட் அப்படிங்கிறவங்க மூலமாக போனாங்க. அவங்ககிட்ட வந்து $500 கேட்டாங்க. $500 கேட்ட உடனே ஒரு $200 அட்வான்ஸாக பே பண்ணோம். அட்வான்ஸாக பே பண்ணிட்டு 1 மந்தில் வர விட்டாங்க. நாங்கள் திங்க் பண்ணது பார்த்திங்கன்னா சரி ஓகே மார்ச்சில் கொடுத்துருக்கோம், ஏப்ரலில் வந்துடும் அப்படின்ட்டு இருந்தோம். ஆனால் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் வரல. அப்புறம் ஏப்ரலில் வரல. அவங்க வந்து அந்த ஏஜென்ட்டும் வந்து ஆள் வந்து அப்ஸ்காண்ட், அதாவது எஸ்கேப் ஆகிட்டாங்க, பிக்கப் பண்ணல லைனு. அப்புறம் நாங்கள் மறுபடியும் என்னடா திங்க் பண்ணுறது அப்படின்ட்டு நான் ரொம்ப திங்க் பண்ணி நான் இந்தியன் எம்பசிக்கு வந்து ஒரு இமெயில் பண்ணேன். இது மாதிரி வந்து பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பைரி இல்லை, 6 மாதம் தான் இருக்குது அப்படின்னதுக்கு அவங்க வந்துட்டு நீங்கள் ரிட்டன் டிக்கெட்டோட வாங்க, நீங்கள் ரிட்டன் டிக்கெட்டோட வந்துட்டு நீங்கள் போய்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து சொன்னாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பயம், ப்ரெக்னன்சியாக இருக்கிறாங்க, கூட்டிகிட்டு வந்துட்டு ஏதோ ஒரு பாதியில் மேபி மியான்மருடைய அது என்ன சொல்ல எமிக்ரேஷன் அல்லது ஏர்போர்ட்லேயே நிறுத்தி மறுபடியும் அனுப்பிட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இவங்களும் அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக போய் கேட்ட உடனே அவங்க வந்து விஐபி பாஸ்போர்ட்னு இருக்குது. அதாவது வந்து 15 நாளில் வந்து ஒரு பாஸ்போர்ட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு எவ்வளோ கேட்குறாங்கன்னா $5000 சிங்கப்பூர் டாலர், நம்ம ஊர் காசு $3,50,000 சம்திங் வரும். $5000 கொடுத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு உடனே வாங்கி கொடுக்குறேன், ஒரு 15 நாளில் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 15 நாளில் வரேன்னு சொன்ன உடனே சரி நாங்களும் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து அப்ளை பண்ணிட்டோம். $5,000 சிங்கப்பூர் டாலர் கொடுத்தா தான் இது வந்து பாஸ்போர்ட் கிடைக்கிறாங்க. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த டேட் பார்த்திங்கன்னா மே 15 வந்து நீங்கள் பாஸ்போர்ட் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், ஓகே அவங்க வீட்டுக்கு நம்ம போகல, கல்யாணம் முடிஞ்ச உடனே ஸோ நம்ம ஒரு தடவை வீட்டுக்கு போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்தியா கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு நான் மே 15 நான் அவங்க நாட்டுக்குள்ளார போயிட்டேன். ஸோ அவங்க நாட்டில் போயிட்டு அங்கே ஒரு செம காமெடி நடந்தது. அவங்க நாட்டில் தான் வந்து என்னென்னா அந்த மியான்மர் கரன்சி தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. அதாவது வந்து அந்த உள்ள நாட்டுக்குள்ளே போனால் $50 வந்து நம்ம காசு கட்டணும். நான் இருந்துட்டு USD இல்லைடா, எங்கிட்ட வந்து சிங்கப்பூர் டாலர் தான் இருக்குது அப்படின்னா அவங்க லிசனே பண்ண மாட்டேனாங்க. லிசனே பண்ணல. அப்புறம் நான் பேசி பார்த்துட்டு அப்புறம் கடைசியாக வந்து அங்கே இன்டர்நெட்டும் கிடையாது. அப்புறம் நான் அவங்ககிட்ட பயங்கர ரெக்வஸ்ட் பண்ணி என்கிட்ட ஒரு $150 கையில் இருக்குது, நீ $150 எடுத்துக்க. ஆக்சுவலாக இது கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காசோட டபுள் மடங்கு இந்த வீசாவுக்கு அப்படின்னா அவங்க இருந்துட்டு எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் இல்லை. அப்புறம் மறுபடியும் அவங்க சீனியர் ஆஃபீஸர்கிட்ட கேட்டு $100 கொடு அப்படின்னாங்க. $100 கொடுத்துட்டு நான் வெளியேறினா அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு 15 போனேன்ல, சரி 16 பாஸ்போர்ட் வந்துருன்னு கேட்டால் இல்லை நான் வந்துடு அப்படின்னாங்க. 16 முழுக்க வெயிட் பண்ணி வரல. அப்புறம் 17 கேட்டால் இதாக வந்துடு அப்படின்னாங்க. அப்புறம் 17 மதியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா 18ஆம் தேதி ஃப்ளைட்டு, அந்த ஃப்ளைட்டு விட்டுட்டோம்னா இவங்க 34 வாரம் ப்ரெக்னன்சி ஆகிடுச்சு. 35 வாரத்தில் வந்து ஃப்ளைட்டில் வந்து ஏற்ற மாட்டாங்க. ஸோ அதனால் 34 வாரம் இந்த டைமில் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம கூட்டந்தி ஆகணும். அதுக்காக வந்து நான் 17ஆம் தேதி நம்ம அங்கே போயிட்டு கேட்கும்போது அவங்க வந்து தரவே மாட்டேங்கிறாங்க பாஸ்போர்ட். அங்கே தான் வச்சுருப்பாங்க போல், ஆனால் தர மாட்டேங்கிறாங்க. இப்போ கடைசியாக என்னன்னாங்கன்னா 3 மணிக்கு பக்கமாக ஈவினிங்கு ஒரு $300 சிங்கப்பூர் டாலர் கூட, அதாவது வந்து ஒரு $20,000 பக்கமாக கொடு, அங்கே இருக்குது நான் போய் எடுத்துகிட்டு வந்து தருவேன் அப்படின்னாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது, எல்லாம் பண்ணி தான் நான் வேணும் அப்படின்ட்டு நம்ம $20,000 கொடுத்துட்டு நான் அந்த பாஸ்போர்ட் வாங்கிட்டோம். ஸோ பாஸ்போர்ட் வாங்கிட்டு அப்போவே டிக்கெட்டை போட்டு அடுத்த நாள் காலையில் டிக்கெட்டு. இன்பிட்வீன் டைம் இவங்க வந்து இந்த மாதிரி 34வது வாரத்தில் ஃப்ளைட்டில் ஏறோன்னா டாக்டர் சர்டிஃபிகேட் வேணும். டாக்டர் சர்டிஃபிகேட் இல்லாமல் வந்து அவங்கள வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ டாக்டர் சர்டிஃபிகேட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா அங்கேருந்து லோக்கல் டாக்டர்கிட்ட போய் கேட்டோம். அவங்க இருந்துட்டு யாருமே கொடுக்க வர மாட்டேன்ட்டாங்க. 4-5 டாக்டர் ஆக்சுவலாக அவங்க நிறைய டாக்டர்கிட்ட பார்த்தாங்க, அதாவது விசிட் எல்லாருமே. ஏன்னா வந்து இது மாதிரி ப்ரெக்னன்சி டைமில் ஏதாச்சும் ஆச்சுன்னா அவங்களோட ரெஸ்பான்சிபிள், நீ எப்படி சர்டிஃபிகேட் கொடுத்த அப்படின்ட்டு. இருந்தாலும் அவங்க வந்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அவங்க வந்து இது மாதிரி மியான்மர் டு சென்னை வந்து ஃபிட் ரூட் ட்ராவல் மட்டும் எழுதுறா, ஃப்ளைட் ரூட் ட்ராவல்னு எழுத முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ அதே மாதிரி எழுதி கொடுத்தாங்க. அப்போ எமிக்ரேஷனில் செக் பண்ணிவிட்டு எல்லாம் பார்த்துட்டு விசாவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அப்போ அந்த எமிக்ரேஷனில் இருந்த ஒரு ஆஃபீஸர் சொன்னேன், நீங்கள் இப்போ 2 நாட்டுக்காரங்க ஏன் இப்படி வந்து கல்யாணம் முடிச்சுட்டு யூ போத் லைஃப் மேக் டிஃபிகல்ட் அப்படின்னு கேட்டாங்க. எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். ஒரு சாதாரணமாக ஒரு கல்யாணம் முடிஞ்சு
ஒரு நார்மலாக போக வேண்டிய லைஃபு. இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் போய் சிங்கப்பூர்லேருந்து மறுபடியும் மியான்மர் வந்து மறுபடியும் மியான்மரில் இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சு மறுபடியும் இந்தியா வரோம். 34th வீக். அதுதான் நான் ஃபஸ்ட்டு போட்டோ தெரியுமா, ஃபைனலி ரீச் இன் இந்தியான்னு. அந்த வீடியோ தான் நல்லா பாப்புலர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது முன்னாடி வரைக்கும் யாருமே வீடியோவெல்லாம் பார்க்கல. நம்ம ட்ராவலிங் அது மாதிரி போட்டிருக்கோம், யாரும் பார்க்கல. ஸோ அப்படி போடும்போது அந்த தான் 1 மில்லியன் வியூ போச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இந்த ஒவ்வொரு நாடாக போனோம்ல, அது ஒரு வீடியோ போட்டோம். இதெல்லாம் எதுக்காக போட்டோன்னா, யாரோ ஒருத்தர் வந்து இப்போ மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டாக தான் இந்தியாவில் நாங்கள் இன்னும் வந்து ஒவ்வொரு ஆஃபீஸெல்லாம் போய் கேட்டிருக்கிறோம். ஆனால் வந்து யாருமே வந்து அதுக்கு வந்து பண்ணி கொடுக்க ரெடியாக இல்லை. அது எப்படி நாங்கள் முடிப்போன்னு எங்களுக்கு தெரில. ஸோ மே 18 காலையில் ஃப்ளைட்டு. நாங்கள் அந்த இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு இந்தியாவுக்குள்ளே வந்துவிட்டோம். ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் தான் இந்தியாவுக்குள்ளே வந்துவிட்டோம். வந்த உடனே இங்கே வந்து எல்லாமே முடித்து நாம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு அடுத்து சரி இதெல்லாம் பிரச்சனை எதுக்கு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு போய்ட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலான்ட்டு நாங்கள் நம்பியூரில் ஃபஸ்ட்டு கேட்டோம். நம்பியூரில் இருக்கிற ரிஜிஸ்டர் ஆஃபீஸை அக்டோபர்லேயே முடியாது, என்னால் தர முடியாது, நீ என்ன வேணால் பண்ணிக்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா அவர் ரிசைன் பண்ணி போயிட்டா வேற ஒரு ஆள் வந்துருக்காங்க. நாங்கள் கோபி டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் நீ நம்பியூரில் கேட்கவே இல்லை, நீங்கள் அங்கே போய் கேளுங்க அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் நம்பியூரில் போன உடனே வேற ஒருத்தங்க இருந்தாங்க, புது ஆஃபீஸர். அப்புறம் அவங்க இருந்துட்டு என்னன்னாங்கன்னா, நீங்கள் அப்படி அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. நான் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல, நாங்கள் அக்டோபர்லேயே நாங்கள் இதுக்காக வந்தோம். அவங்க வந்து லீகலாக வந்து அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க, நாங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மெல்லாம் இருக்குங்காட்டிக்கு நீங்கள் மறுபடியும் வரணும்ல அப்படின்னாங்க. மறுபடியும் வரணும்னா நான் ஆக்சுவலாக ட்ராவலில் இருந்தேன், நம்மளுக்கு இப்படிலாம் ஆஃபீஸர் மாறுவாங்களான்னு தெரியாதுங்காட்டிக்கு சரி நீங்கள் போய்ட்டு அடுத்த நாள் காலையில் வாங்க அப்படின்னாங்க. 10 மணிக்கு 10:30 சம்திங்கு 10 மணிக்கு நான் சரி எதுக்கு வந்து நம்ம ஒருத்தம் போனால் கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல, இவங்க கூட்டிகிட்டு போனேன். ப்ரெக்னன்சி உமன்ஸே பார்த்தானே ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு. 10 மணிக்கு போனால் 1 மணி வரைக்கும் ஆச்சு. 1 மணி வரைக்கும் ஆகியுமே வந்து அவங்க வந்து கூப்பிட்டே பார்க்கல, வெளியே உட்கார வச்சுட்டு வரவங்கெல்லாம் புதுசாக வரவங்களில் உள்ளிட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 வெளியே கொண்டுருக்கோம். அப்போ வந்து ஜிஹெச்லேயும் வந்து கால் பண்ணிட்டாங்க, வாங்க விசிட்டிங் வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஜிஹெச்சுக்கு இவங்க போனோம். இப்போ ஜிஹெச்சுக்கு போனால் இவங்களுக்கு வந்து எப்படின்னா RCH ஐடி அப்படின்னு வேணும்ண்ணா இந்த குழந்தைக்கு. அந்த RCH ஐடி இருந்தால் தான் நம்ம வந்து ப்ரைவேட்டில் போயிட்டு ப்ரெக்னன்சி வந்து டெலிவரி பண்ண முடியும். அது இல்லைன்னா வந்துச்சுங்க குழந்தை வந்து ஃபாரினர் தான் கன்சிடர் ஆகும். ஸோ அதுக்கு என்ன ஆச்சுன்னா RCH ஐடிக்கும் அந்த அன்னைக்கு சரி நான் இவங்களை அங்கே அனுப்பிவிட்டேன் நம்பியூர் GH ஹாஸ்பிட்டலில். இங்கே நம்ம கொண்டு ஒரு 1-1:30 தான் அப்புறம் மறுபடியும் உள்ளே கூப்பிட்டாங்க. உள்ளே போன உடனே நான் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கிறோம். நம்ம டாக்குமெண்ட்ஸ் வச்சு பார்த்தா அவங்க எடுத்து கூட பார்க்க மாட்டேறாங்க. இது மாதிரி நாங்கள் இது வரைக்கும் பண்ணதில்லை, இது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் தான் முடியும்னு நினைக்கிறேன். இது வந்து நீ எப்படின்னா நீங்கள் அவங்க உள்ள போய் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து நோட்டீஸ் போர்டில் போட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் பண்ண முடியாதுன்னா இதெல்லாம் இல்லைங்க. அவங்க வந்து லீகலாக நாங்கள் தமிழ்நாட்டில் மேரேஜ் பண்ணியிருக்கிற மண்டபத்தோட ரெசிப்ட்டு எங்களுடைய ஃபோட்டோ, அது போக நான் யூடியூப்பில் கூட நிறைய வீடியோ போட்டிருக்கேன், இதெல்லாம் பாருங்கள், இதை விட உங்களுக்கு என்ன விட்னஸ் வேணும், நீங்கள் என்ன போலீஸ் ஸ்டேஷனில் கூட கேட்டு பாருங்கள் அப்படின்னா அவங்க லிசனே பண்ணல. போயிட்டு நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் இது மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, அது மாதிரி நாங்கள் வச்சு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டு அனுப்பிவிட்டாங்க. அப்போ அனுப்பிவிட்ட உடனே சரி இவங்களை போயிட்டு நான் கவர்மெண்ட்டு GHல போயிட்டு கூட்டிகிட்டுலாம் போனால், அங்கே போனால் ஈரோடுலேருந்து GHலேருந்து சொல்லிட்டாங்க இது மாதிரி வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அப்புறம் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் மாதிரி கேட்டாங்க. ஸோ அப்போ என்னுடைய ஆதார் நம்பர் போட்டு ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் வந்து ஈரோடு GHக்கு வந்து இது மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்குறோம், இவங்க என்னுடைய ஒய்ஃபு, இதோட மேரேஜ் இன்விடேஷனு இதெல்லாம் இருக்குன்ட்டு அட்டாச் பண்ணி கொடுத்துட்டு லெட்டர் எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு அப்புறம் GHல இந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்க நாங்கள் அந்த நம்பியூரில் பார்த்தோம்ல அந்த டாக்டர் எல்லாமே கடவுள் மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க. கொடுத்துட்டு லெட்டர் கொடுத்துட்டு வந்தால் சரி வருமா வராதா அப்படின்ட்டு லெட்டர் கொடுத்துட்டு வந்தேன். கொடுத்துட்டு வரும்போது ரொம்ப டென்ஷன் ஆகி திட்டினேன், குழந்தைய எவ்வளோ பிரச்சனை பாருனால அப்படின்ட்டு நான் திட்டிகிட்டு வந்தேன். அப்போ வந்து திட்டிகிட்டு வரும்போது வண்டி பிரேக் ஆகிடுச்சு. அப்படி பிரேக் ஆனதுக்கு நாங்கள் 2 எதிர்த்து டீ குடிக்க போகலாம் அப்படின்ட்டு டீ குடிக்க போனோம். அப்போ தான் இவங்க வந்து நடந்து வந்துட்டு அந்த கட்டாப்பையை வச்சுட்டு இருந்தாங்களே அப்படி நடந்து வந்தாங்க. சரி அப்போ முடிஞ்சது நான் இங்கே 3 நாள் தான் இருந்துக்க முடிஞ்சது. அந்த 3 நாளில் நம்ம வந்து போனால் 2 ஆஃபீஸ்லேயும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. சரி இப்போதைக்கு நம்ம ஊருக்கு போகலாம், சிங்கப்பூர் போகலாம். ஏன்னா சிங்கப்பூரில் வந்து நம்மளுக்கு வேலை முக்கியம், அங்கே காசுக்காக தான் நம்ம இருக்கிறோம். கொஞ்சம் வந்து நம்ம லேட் பண்ணாவோ இது பண்ணாவோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து டைம் கீப்பப் பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்ட பேச முடியாது. இப்போ நான் சிங்கப்பூர் ஃப்ளை பண்ணி போயிட்டு அப்புறம் இங்கே வந்து சொல்லிவிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு RCH ஐடி வாங்கிடுங்க அப்படின்னு. அப்போ எங்களுக்கு டெலிவரி டேட் கொடுத்த பார்த்தீங்கன்னா June 27 to அந்த July 1 அந்த டேட்டுக்குள்ளே வரும் அப்படின்ட்டு இருந்தோம். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் வளைகாப்பு வந்து June 21 வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். சரி June 20 நம்ம வந்துட்டு
ஜூன் 21 வந்து வளகாப்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து ஜூன் 15 வந்து இவங்க ஜிஹெச்சுக்கு போனாங்க. ஜிஹெச்சுக்கு போன உடனே அப்போ நான் எழுதி கொடுத்த லெட்டர் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு அவங்க ஆர்சிஹெச் ஐடி குழந்தைக்கு வாங்கிட்டாங்க. ஜூன் 15 சாரி நாட் 15 14 ஜூன் 14 வந்து லெட்டர் வாங்கிட்டாங்க. அந்த 16 நம்பர் வரும், அந்த 16 நம்பர் குழந்தைக்கு வாங்கிட்டாங்க. ஸோ வாங்கிட்டு அவங்க சொன்னாங்க இது மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா. அது முழுக்க காரணம் வந்து நம்பியூர் ஜிஹெச் ப்ளஸ் ஈரோடு ஜிஹெச். அப்புறம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, நம்பியூரில் ஒரு கிளினிக்கில் இருக்கிற அந்த டாக்டர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு அந்த நம்பரை வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்த உடனே அடுத்த அந்த அன்னைக்கு நைட்டே வந்து ப்ளீடிங் ஆச்சு. ஸோ ப்ளீடிங் ஆனோடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா குழந்த பிறந்துருச்சு. குழந்த பிறந்து சரியான ஒரு ஸ்டோரி. காலையில் போயிட்டு என்னாச்சுன்னா அட்மிட் ஆகிட்டாங்க. அட்மிட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து வலி வருதான்னு பார்த்தாங்க, இல்லை. அப்புறம் ஒரு லிக்யூட் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த லிக்யூட் வச்சு பார்த்தாங்க வலி வருதான்னு. அப்போ வந்து வலி வர மாதிரி இருந்தது. அப்புறம் மறுபடியும் இந்த இது கூட்டிகிட்டு போயிட்டாங்க பிரசவ அறைக்கு. அப்போ கூட்டிகிட்டு போகும்போது உள்ள இவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் கொஞ்சம் பேரியராக இருந்தாங்காட்டிக்கு என் தங்கச்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த தங்கச்சி ஏன்னா மனுஷன் நீங்கள் எல்லா வீடியோவில் பார்த்துருப்பீங்களா, அந்த பொண்ணு. அவங்க தான் வந்து பிரசவத்தப்போ புஷ் பண்ணு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இவங்களும் இது பண்ணும்போது ஒரு 20 to 22 டைம்ஸ் வந்து புஷ் பண்ணும்போது குழந்தையோட தலை வெளியே வந்துச்சுங்க. அப்படி வெளியே வந்த உடனே அப்போ அவள் பயந்து அழுதுட்டு ஒடியாந்து எனக்கு கால் பண்ணி இது மாதிரி குழந்தை வந்து தலை வெளியே வந்துருச்சு, பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நார்மல் டெலிவரி அப்படின்னாங்க. அப்போ வந்து எல்லாம் முடிஞ்சு வெளியேறி அப்புறம் 12/6 குழந்தை பிறந்துருச்சு. அப்போ தான் வந்து டாக்டர்லாம் சொன்னாங்க, எப்படி இந்த பொண்ணு கத்தவே இல்லை. அந்த பிரசவம் இது பண்ணுவாங்கள்ல, அந்த சத்தம் போடுவாங்கள்ல, இந்த புஷ் பண்ணுறேன்னு அதுலேருந்து இந்த பொண்ணு சத்தம் போடவே இல்லை. அது போக வந்து நாங்கள் நார்மல் டெலிவரிக்காக வந்து எந்த ஒரு இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் இருக்கும்ல எதுவுமே பண்ணல. சும்மா சரி இந்த பொண்ணே வந்து சி செக்ஷன் அப்படின்னாங்க. ஸோ நார்மல் டெலிவரி தான் வந்து டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்க. அவங்க அம்மாவும் சொன்னாங்க, அவங்க மியமாரில் அவங்க அம்மா வந்துட்டு நார்மல் டெலிவரி ஓகே, நீ இப்போ முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ண அப்படின்னாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து கேட்டப்போ எப்படி வந்து நீ வந்து சத்தம் போடாமல் புஷ் பண்ணாட்டி சத்தம் போட்டால் வந்து எனர்ஜி லாஸ் ஆயிடு. ஸோ அதனால் சத்தம் போடாமல் புஷ் பண்ணேன். 20th 22 புஷ்அப்பு புஷ் பண்ணும்போது குழந்தை வெளியே வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போது நடந்தது. ஸோ ஜூன் 15 எங்களுக்கு குழந்தை பிறந்துடுச்சு. இப்போ ஜூன் 29 குழந்த அம்மா எல்லாம் நல்லா இருக்கிறோம். இன்னும் மேரேஜ் சர்டிஃபிகேட்டு இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ இதுக்காக வந்து நான் கொஞ்சம் போராடிட்டு இருக்கிறேன். அது கிடச்சிருச்சுன்னா கண்டினியூவாக இவங்க வந்து இப்போ இருக்கலாம். ஆனால் குழந்தை வந்து இந்தியன் சிட்டிசன், அதனால் குழந்தைக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. இவங்களுக்கு தான் இப்போதைக்கு வந்து இந்தியன் சிட்டிசன் இல்லை, இந்த டூரிஸ்ட் விசாவை நம்ம கன்வெர்ட்டாக பண்ணால் தான் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம வந்து இவங்களுக்கு வாங்க முடியும். அதுக்கு வேண்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்ல, லீகலாக இருந்தால் கூட பரவாயில்லை, இல்லை பெரிய ஒரு தலைவலி வெளியாங்களோ அது போல் வந்து இருக்குது. சரி பார்க்கலாம் எப்படி நடக்குது என்ன ஏதுன்னு. முடிஞ்ச அளவு ஃபைட் பண்ணலாம்ல, எவ்வளவோ பார்த்தாச்சு டிஃபிகல்ட்டிஸு. இது என்ன பெரிய மேட்ரா? சரி இதுதான் இப்போ நடந்தது. நாங்கள் எப்போ மீட் பண்ணால் அப்படிங்கிறது வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க. ஏன்னா வந்து அது வந்து ஒரு 1 2 3 கிட்டத்தட்ட 3 வருஷம் ஸ்டோரி. நான் அப்புறமேல் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து விஷேஷ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. அதுலேயும் நிறையா பொண்ணுங்க வந்து ரொம்ப விஷேஷ் பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் ரொம்ப நன்றி. பார்க்கலாம் எப்படி லைஃப் ஓடுதுன்னு. இது வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தாக ஓடிட்டுருக்கு. அவங்களுக்கு நம்மளுடைய கல்ச்சர் எல்லாமே பிடிச்சிச்சு. சாப்பாடு ஒன்று தான் ஒரு சில இடத்துல முடியாமல் இருக்குது, ஆனால் மற்றபடிக்கு எல்லாமே ஓகே. மற்றபடிக்கு வேறு எதுவும் இல்லைங்க. சரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். கம் சே பாய். பாய் டு எவ்ரிவன். Bye everyone. Bye everyone. They are loving a lot of so say thank you to everyone. She also reading all the comments. Whenever you send the comments, she also reading. I just keep on the good comment and this comments. So the bad one mostly I deleted. ஏன்னா வந்து நான் நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம வந்து கரெக்டாக ஒரு மெயின்டைன் பண்ணணுங்க. யார் வேணால் என்ன வேணால் மெசேஜ் பண்ணலாம், நோட் ஆகிடுச்சுங்க. அது வந்து அப்படியே வந்து நான் ரெஸ்பான்சிபிள் இல்லாத மாதிரி இருக்கணும். அதனால் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து நான் கரெக்டான ஒரு விஷயத்தை தான் எடுத்துகிட்டு போவோன்ட்டு நான் என்னுடைய திங்கிங் இப்படி தான் இருக்குது. ஒரு சில சேனல்ஸ் எல்லாம் கேட்டாங்க, இது மாதிரி பேட்டி கொடுங்க அப்படின்ட்டு வந்து கேட்டாங்க. இந்த ஒரு 2 வாரமாக வந்து வீடியோவெல்லாம் கொஞ்சம் பிக்கப் ஆச்சு என்னன்னு தெரியல. ஒரு சிலர்லாம் இமெயில் பண்ணியிருந்தாங்க, இது மாதிரி எனக்கு
இது சொல்லுங்கள் பேட்டி விடுங்க அப்படின்னாங்க. நான் வந்துட்டு இல்லை முடியாது அப்படின்ட்டு. அது இனி எப்போவுமே முடியாது. வீடியோவெல்லாம் நாங்கள் வந்து யாருக்கு வந்து பேட்டி கொடுக்க மாதிரி இல்லைங்க. ஆனால் இது ப்ரைவசி லைஃபு. ஃபேமிலி வீடியோ வருமாங்கிறது நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல இதெல்லாம் எல்லாத்தோட வாழ்க்கையில் நடக்கிற டெய்லி லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு மூமெண்ட்டு தான் நான் சும்மா அந்த வீடியோ சாங்ஸ்லேருந்து கட் பண்ணி பேஸ் பண்ணுதுங்க. வேறு எதுவும் இல்லை. இவங்களும் நார்மலாக ஒருத்தவங்க மாதிரி தான், நம்மளும் நார்மலாக ஒருத்தவங்க மாதிரி தான். இல்லை பெஸ்ட்டு இதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. பார்க்கலாம். நம்ம நாளைக்கு சிங்கப்பூர் போக வேண்டியது இருக்குது. இவங்க 2 பேரும் இங்கே இருப்பாங்க. மேபி 2 to 3 வீக்ஸ்க்கு அப்புறம் நம்ம மறுபடியும் வர மாதிரி இருக்குங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.